ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே கிராண்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ளவுஸ் பீஸ், லைனிங் பீஸ் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நெக் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கேன்வாஷ் எடுத்து ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கழுத்தோட அகலம் 3 இன்ச்சஸ், கழுத்தோட இறக்கம் 9.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது கழுத்தோட ஒரிஜினல் இறக்கம் வந்துட்டு 9.5 இன்ச்சஸ் தான். அதுக்கு கீழே ஒரு 3.5 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இதை கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க்காக போடணுங்கிறதுலாம் இல்லை, ஜஸ்ட் ரஃபாக ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது கழுத்தோட இறக்கம் 9.5 இன்ச்சஸ் இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து நெக்கோட ஷேப்பு ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறமா மேலேருந்து நம்ம கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் ஒரு பார்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு அதே ஷேப்பில் இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சரியான அளவு, அதனால் அளவுகள் மாறாத மாதிரி கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம வெளியில் அவுட்டர் லைனில் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது நீங்கள் எக்ஸ்ட்ராவும் விட்டுக்கலாம், இல்லை கம்மியாகவும் விட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம நெக்கில் ஷேப்பு ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப்புக்கு இன்னொரு கேன்வாஷ் கட் பண்ண போகிறோம். அதுக்கு கேன்வாஷ் எடுத்து ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கழுத்து பகுதியில் மட்டும் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. வெளியில் எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நான் லைனிங் பீஸ் எடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு சரியான அளவு. இதில் சென்ட்ரு பார்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுதான் நமக்கு சென்ட்ரு. இதுக்கு மேலே நம்ம பார்ட் ஷேப்பில் கேன்வாஷ் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சுக்கலாம். கரெக்டாக சென்ட்ரு பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ப்ளவுஸ் பீஸோட வெளிப்பகுதி, அதாவது ரைட் ஸ்பேஸ் மேலே வர மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த லைனிங் பீஸ் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அங்கங்கே பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது துணி நகராமல் இருக்கும், சுருக்கம் இல்லாமல் வரும். பாருங்கள், பின் பண்ணியாச்சு. பின் பண்ணதுக்கப்புறமா நம்ம நெக்கு பகுதியை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது தையல் கேன்வாஷ் மேலே வரக்கூடாதுங்க, கரெக்டாக கேன்வாஷ் பக்கத்தில் தான் வரணும். நீங்கள் கேன்வாஷ் மேலே போட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பும்போது அந்த இடம் மட்டும் நமக்கு ஷேப்பு நீட்டாக வராது. அதனால் கரெக்டாக பக்கத்தில் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தையல் போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். கட் பண்ணினதுக்கு அப்புறமா அங்கங்கே இந்த மாதிரி லைட்டாக கிராஸாக சிசர் கட் போட்டு விடுங்க. தையலை கட் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணினதுக்கு அப்புறமா இதை நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. திருப்பிட்டு தையல் போடும்போது கிளாத்தை இழுக்காதீங்க, இழுத்திங்கன்னா ஒரு மாதிரி சுருக்கம் வந்துடும். அதனால் இழுக்காமல் வச்சு அதுக்கு மேலே படிமான தையல் போடுங்க. பாருங்கள், சுற்றிலும் நம்ம நெக்குக்கு தையல் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது லைனிங் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் சேர்த்து வச்சு எல்லா பக்கத்துலேயும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நீட்டாக சுற்றிலும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம நெக் பீஸ் ஒன்று கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரில்ஸ் ரொம்ப பெருசாக இல்லாமல் நல்லா குட்டியாக நல்லா நெருக்கமாக வச்சு தைச்சிக்கோங்க. எவ்வளோ நெருக்கமாக எவ்வளோ குட்டியாக வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு வச்சு தைச்சிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த கேன்வாஷ் அளவு வச்சு அதை விட 3 மடங்கு பெருசாக எடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி நேராக ஃப்ளிட்ஸ் எடுத்துகிட்டு அதையும் இதே மாதிரியே தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறமா இதை லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப்ஸ் வந்து நீட்டாக வரும். அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே அந்த கேன்வாஷை வச்சுட்டு திரும்பவும் அயன் பண்ணிக்கிறேன். கூடவே லைனிங் பீஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மேல் பகுதியில் மட்டும் நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். கரெக்டாக தையல் போடுங்க. தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டாக சிசர் கட் போட்டு விட்டுட்டு இதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதுக்கு மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். ரொம்ப உள்ள தள்ளி போடாதீங்க. கரெக்டாக எட்ஜில் தையல் போட்டுக்கோங்க. இப்போது சுற்றிலும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது சென்டர்லேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போது அந்த கேன்வாஷை வச்சுட்டு சரியான அளவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணினதுக்கப்புறமா இதில் நம்ம ப்ளவுஸ் பீஸை அட்டாச் பண்ண போகிறோம். ப்ளவுஸில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நீட்டாக கரெக்டான அளவில் இருக்குது. இப்போது அங்கங்கே பின் பண்ணினதுக்கப்புறமா இதில் நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் நல்லா ரஃப் அடித்து விட்டு தையல் போடுங்க. ப்ளவுஸை இழுக்காதீங்க. கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போது கழுத்து பகுதிக்கு லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். லேஸ் வச்சுட்டு சுற்றிலும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. லேஸையும் இழுக்கக்கூடாது, ப்ளவுஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது. கரெக்டாக வச்சுட்டு சுற்றிலும் இந்த மாதிரி இதை அட்டாச் பண்ணிக்கோங்க. லேஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி வச்சு அந்த லேஸோட இன்னொரு பக்கத்துலேயும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு பகுதியை மடித்து தைச்சிக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டுருந்தேன். அதை அப்படியே டபுள் ஃபோல்டிங் போட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் தனியாக கிளாத் அட்டாச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம்தான். பண்ணியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், 2 இன்ச் அளவில் நான் வந்துட்டு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஒரு நீளமான நீடில் இல்லைனா ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஒரு முனையில் வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். பாதி வரைக்கும் ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே 3ஆக மடிச்சிருங்க. அதாவது 3 எட்ஜையும் சேர்த்து பிடிச்சி தையல் போட்டுருங்க. பாருங்கள், ஒரு கார்னரில் நல்லா சுருட்ட ஆரம்பிங்க. பாதி வரைக்கும் வந்ததும் அந்த ஊசியை எடுத்துட்டு அந்த 3 கார்னரையும் ஒன்று சேர்த்து பிடிங்க. பிடிச்சிட்டு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா கிளாத்தையும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸை கட் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எல்லா பீஸையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ப்ளவுஸ் பீஸ் எடுத்துகிட்டு நம்ம லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து 1 இன்ச்சு கேப்பு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பெட்டல்ஸை இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம போடுற தையல் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க் மேலேயே வரணும். அதுக்கேற்ற மாதிரி இதை ஈவனாக வச்சு தையல் போடுங்க. கரெக்டாக பக்கம் பக்கமாக வச்சுக்கோங்க. ரொம்ப கேப் விட வேண்டாம். அதே சமயம் ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு வைக்காதீங்க. அந்த அவுட்டர் லைன் வந்துட்டு ஒரே மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது சுற்றிலும் இந்த பெட்டல்ஸை வச்சுட்டு நான் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நம்ம சேனலில் நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக ரொம்ப பர்ஃபெக்டாக இதை ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ சுற்றிலும் இதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், நான் சுற்றிலும் அந்த பெட்டல்ஸை வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதில் எக்ஸ்ட்ரா பீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த ஓப்பன் ஸ்பேஸில் லேஸை வச்சுக்கோங்க. வச்சுட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ரெடிமேட் லேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கிளாத்லேயே நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த லேஸ் கூட ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், லேஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சுட்டு அந்த லேஸோட இன்னொரு பக்கத்துலேயும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நீட்டாக ஃபினிஷிங் வந்துருச்சு. இப்போது சைடில் டாட்ஸ் பிடிச்சி விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம 2 பக்கமும் டாட்ஸ் பிடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரியே டாட்ஸ் பிடிச்சி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ இதில் மணி வைக்க போகிறோம். நல்லா குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கோல்டன் பீட்ஸ் எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த தையல் மேலே நல்லா நெருக்கமாக நம்ம மணி வச்சு தைச்சிக்கலாம். கேப் விடாதீங்க, கண்டினியூஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது அந்த மணியை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம சைடில் பெட்டல்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பெட்டல்ஸில் இந்த மணியை தைச்சிக்கலாம். ஒவ்வொரு பெட்டல்லையும் ஒரு மணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்கும். நான் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மணி வச்சு தான் தைக்கிறேன். ஃபுல்லாக எல்லா பெட்டல்ஸ்லேயும் இதே மாதிரியே ஒரு மணி வச்சு தைச்சிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக தைச்சிட்டேன். அடுத்ததாக இதில் ரோப் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய டிசைன்ஸில் லேட்கன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ்லாம் அப்லோடு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ரஃப் அடித்து விட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே கிராண்டான ஒரு ப்ளவுஸ் நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் ஸ்ரீஸ் அண்ட் விமன் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.